தற்போது நாம் பார்க்கவிருப்பது நட்சத்திர தொகுதி. அந்த வகையில் பெரம்பூர் ஒரு மிக முக்கிய தொகுதியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுவதன் காரணமாக அவர் தற்போது வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை 40,323 இருக்கிறது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆதிசேகர் 23,560 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இருவருக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் என்பது 16,763 இருக்கிறது. மண்டல வாரியான மாவட்ட வாரியான தகவல்கள் நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகள் என்று பார்த்து வருகிறோம். தற்போது ஒரு அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடக்கு தெற்கு மண்டலங்களில் தாவேக வேட்பாளர்களே தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார்கள். முன்னதாக நாம் மண்டல வாரியாக பிரித்து பார்த்திருந்தோம். அதில் தாவேக வேட்பாளர்கள் வடக்கிலும் தெற்கு மண்டலத்திலும் முன்னிலையில் இருந்தார்கள். அதனை தொடர்ந்து தற்போதும் அந்த நிலையை நீடிப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடக்கு தெற்கு மண்டலங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார்கள். மத்திய மண்டலத்தை பொறுத்தவரையில் திமுக வேட்பாளர்கள் தற்போதைய நிலவரப்படி முன்னிலையில் இருக்கிறார்கள். வடக்கு தெற்கு மண்டலங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை, மத்திய மண்டலத்தில் திமுக வேட்பாளர்கள் தற்போதைய நிலவரப்படி முன்னிலை. மேற்கு மண்டலத்தில் அதிமுக தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. வடக்கு தெற்கு மண்டலங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கிறது. மத்திய மண்டலத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் எப்போதும் போலவே அதிமுக வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். வடக்கு தெற்கு மண்டலங்களில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய மண்டலத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலையிலும், மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் அதிமுக முன்னிலையிலும் உள்ளன. தற்போது நாம் திரையில் பார்ப்பது பன்ருட்டி தொகுதியின் நிலவரம். பிசிகவின் அப்துல் ரஹ்மான் முன்னிலை பெற்றிருக்கிறார். 28,474 வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளர் மோகன் 24,852 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் 3,522 இருக்கிறது. தமிழக வெற்றி கழக வேட்பாளர் மணிகண்டனை பொறுத்தமட்டில் 19,496 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார். திட்டக்குடியை பொறுத்தவரையில் திமுக வேட்பாளர் சி வி கணேசன் முன்னிலையில் நீடிக்கிறார். 20,105 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராஜசேகர் 18,256 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது சிறிதளவே இருக்கிறது. அதாவது 1,849 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். மற்றொரு நட்சத்திர தொகுதியாக விருத்தாச்சலத்தை பார்க்கிறோம். தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட்ட தொகுதி. தற்போதைய நிலையில் அவர்தான் முன்னிலையில் இருக்கிறார். 25,691 வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் 24,226 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் 1,465 வாக்குகளாக உள்ளது. பாமக வேட்பாளர் தமிழரசி 17,016 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அடுத்ததாக மற்றொரு நட்சத்திர தொகுதியாக தருமபுரி தொகுதியை பார்க்கிறோம். அங்கு சௌமியா அன்புமணி 39,051 வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சிவன் இருக்கிறார். 31,713 வாக்குகளை அவர் பெற்றுள்ளார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது 7,338 இருக்கிறது. அரூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக வேட்பாளர் தான் தற்போது முன்னிலையில் இருக்கிறார். சம்பத்குமார் 33,264 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் சண்முகம் 28,230 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இவர்கள் இருவருக்குமான வித்தியாசம் என்பது 5,034 இருக்கிறது. இங்கு தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராகேஷ் 21,436 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார். இதுதான் அரூர் தொகுதியின் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது பாலக்கோடு தொகுதி. தருமபுரியின் பாலக்கோடு. அதிமுகவை பொறுத்தவரையில் கே பி அன்பழகன் 27,702 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. 17,360 வாக்குகளை பெற்றிருக்கிறார் அந்த கட்சியின் வேட்பாளர் கோபி. இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் அதிகமாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கே பி அன்பழகன் முன்னிலை பெற்றுள்ளார்.
அடுத்ததாக நாம் பார்க்கும் தொகுதி பென்னாகரம். செல்வம் முன்னிலை பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் 23,359 வாக்குகளை பெற்று, தமிழக வெற்றிக் கழகத்தின் கஜேந்திரன் 18,900 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது 4,459 இருக்கிறது.